சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. அதாவது தினசரி கொலைகள் நடைபெறுது. அந்த கொலைகளுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா போதை. அதில் குறிப்பா கஞ்சா. எல்லா குக்கிராமத்திலையும் கஞ்சா, பெத்தமட்டின் போன்ற பல பொருட்கள், போதைப் பொருட்கள், நவீன போதைப் பொருட்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுலயும் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையிலே ஒரே வாரத்துல 2 பேர் படுகொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் வட இந்தியர்கள். அவர் வட இந்தியா வந்து வேலை பார்க்க வந்திருக்காங்க. 3 பேர் சேர்ந்து 17 வயது 18 வயது கையில புத்தகத்தை ஏந்தி கல்லூரிக்கு போயின்ற வகையில் கையில் அருவாளை ஏந்தக்கூடிய அளவிற்கு போதைப் பொருள் நடமாட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிறகு கொலைகள், கற்பழிப்புகள், பாலியல் வன்கொடுமைகள் நிறைய நடைபெற்றது. இது அவருடைய கவனத்திற்கு, மத்திய அரசுடைய கவனத்திற்கு போனாலும் எங்களுடைய இது வர வர நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போயிருக்கிறதுனால அந்த அவருடைய கவனத்திற்கு நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆர்டிகல் 356 பயன்படுத்த முடியாது, அவசியமும் இல்லை. மக்களே அதுக்கு தயாராகிட்டாங்க. மத்திய அரசு பயன்படுத்த வேண்டிய ஆர்டிகல் 356 மக்களே இப்பொழுது கையில் எடுத்து மனதில் வைத்திருக்கிறார்கள். 26 பிறந்து விட்டது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் 90 நாள். ஏப்ரல் 10ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ தேர்தல் எப்போ வருதோ அதில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் நிச்சயமாக கொண்டு வருவார்கள். இல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கடந்த வாரம் பத்திரிகை பேட்டியில சொல்லியிருந்தேன். அதாவது காங்கிரஸ்ல ஒரு தரப்பினர் தமிழக வெற்றி கழகத்தோடு போகலாம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருப்பதாக ஒரு செய்தி வந்தது. அதை நான் பேசினேன். பட் இருந்தால் கூட அது அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனை. அதை பத்தி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. இல்ல, நிச்சயமா என்னன்னா இன்னைக்கு அவள் கூட்டணிகள் மட்டுமல்ல, பொதுமக்கள் எல்லாருமே இன்னைக்கு எல்லாரும் கண்கூட இருக்கிறது. இல்ல, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஆட்சி மாற்றத்தை நோக்கி இன்னைக்கு மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்கள் கூட்டணியில் ஒருவேளை தோக்கிற கட்சியில் ஏன் நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரலாம். அதனால கூட்டணியில் மாற்றங்கள் இது அவங்களுக்குள்ளே அது மாற்றம் வேணும். இவங்களை பேச வச்சு அதுவரை முடிவு என்ன வருது பார்க்கலாங்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஒரு சின்ன மீனை விட்டுட்டு அப்புறம் பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்க கண்கூட 1996 இதே மாதிரிதான் ஒரு நிலைமை இருந்துச்சு. தொடர்ந்து அவங்க கட்சியில் இருப்பதாக இருந்துச்சு. பிறகு அதனால வந்ததுதான் தமிழ் மாநில காங்கிரஸ். உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆக இந்த 26ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு, ஆட்சி மாற்றத்திற்கான ஆண்டு. அதுல நமக்கு உறுதியாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சரியாக 90 நாள் உறுதியா இருக்குது. 90 நாளுங்கும் போது அது கிட்டத்தட்ட ஒரு 70-80 நாள் தான். அப்புறம் பிப்ரவரி லாஸ்ட்ல நோட்டிபிகேஷன் போட்டுருவாங்க. அதாவது பொங்கல் முடியிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். உள்துறை அமைச்சர் அவர்கள் 4ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 4 மணிக்கெல்லாம் திருச்சிக்கு வர்றாங்க. அங்கிருந்து புறப்பட்டு நேர புதுக்கோட்டையில் நடைபெறுகின்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தில் அந்த யாத்திரையில் கலந்து கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களுடனே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி வர்றார்கள். மத்திய சட்டத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அர்ஜுன் மெக்வால் அவர்கள் வரார்கள். மதிப்புக்குரிய முரளிதர் மோகல் அவர்கள் வருகிறார்கள். அந்த கூட்டம் மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது. 5ஆம் தேதி காலையில் அவர்கள் நேரே ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறார்கள். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு 11 மணிக்கு அங்கிருந்து பொங்கல் விழா நடைபெறுகிறது. தமிழருடைய திருநாள் பொங்கல் விழா. ஏன்னா சில பேர் பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, ஏன்னா தமிழர்னு சொல்லி தப்பிச்சுக்கிடுவாங்க. அப்புறம் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்துமஸுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லுவாங்க சில பேர். அப்படிப்பட்ட ஒரு போலி மதச்சார்மை இருக்கக்கூடிய ஆள்லாம் இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நமது மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு நேரடியாக இல்ல அது பத்தி இல்ல அது பத்தி எனக்கு கருத்து தெரியாது. நான் இப்போ திருநெல்வேலியில் இருக்கேன். சென்னைக்கு போனாதான் அவனுடைய எண்ணங்கள் தெரியும். அது அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பா உங்களை கூப்பிட்டு கருத்து சேர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இல்ல அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாது. நினைக்கிறீங்களா நீங்க? நான் நினைக்கிறேன் சேரணும். கண்டிப்பா நான் நினைக்கிறேன் எல்லாரும் ஒன்னா வரணுங்கிற
இல்லை, இப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் வருவதாக இருக்கிறது. பிரதமர் வருவதாக இன்னும் சரியான செய்தி ஒன்றும் வரவில்லை. வந்தோன்னா நாங்கள் கண்டிப்பாக, அதாவது தமிழ்நாடு, அதாவது மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் இருக்கு, உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள். ஒவ்வொருடைய வருவாய் வீதங்கள் வித்தியாசப்படும். இருந்தாலும் நம்மளுடைய கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்த 4.5 லட்சம் கோடி, ஆனால் இன்னைக்கு அவர் 4.5 லட்சத்தோடு நிப்பாட்டி இருந்தால் அவருடைய நிர்வாக திறமை நல்ல திறமையான முறையில் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், ஃபைனான்ஸ் நல்ல நிர்வாகம் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்ல முடியும். ஆனால் 9 லட்சம் கடனுக்கு தாண்டி இன்னைக்கு பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை திணறிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட போய் கடன் வாங்கலாம் அப்படிங்கிற முறையில் இருக்கிறாங்க. தனியார்கிட்ட கூட கடன் வாங்கி கொடுத்தாலும் கொடுப்பாங்க, ஏன்னா தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கு. போன வருஷம் பொங்கலுக்கு அவங்க ரூபா கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு கொடுத்தாங்க. அந்த கடனை மத்திய அரசு கொடுக்குமா? பொங்கலுக்கு பணம் இல்ல, இவங்க நிதி தர்றது இல்ல, மத்திய அரசு நிதி கொடுக்கறது இல்ல அப்படிங்கறது தான் எங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லப்படுது. கடனா கொடுக்கும். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்குமே 60% மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கு. 40% இவங்க பங்களிப்பு கொடுக்குது. இவங்களுடைய பங்களிப்பு 40% கொடுக்கதா இருந்தால் மத்திய அரசு எல்லா திட்டங்களுக்கும் 60% வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார். நீங்க சொல்றதை பார்த்தா அப்படித்தான் தோணுது எனக்கும். நான் கூட அதை நினைக்கல. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அப்போ 41 இறந்து போன உயிர் அது பெரிதாக மதிக்கவில்லைங்கிறத உங்களுடைய கருத்தின் அடிப்படையிலே நான் எடுத்துக்கிறேன். தனியார்கிட்ட வட்டிக்கு வாங்க இல்ல, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இருந்தா கூட மக்களுக்கு முறையான அந்த நிதி நிர்வாகம் பண்ணல, நீதி நிர்வாகம் பண்ணல, நீதித்துறையிலும் சரியான போக்கு தமிழக அரசு கடைபிடிக்கவில்லை. சரி.